வேதாந்த தத்துவத்தில் விளங்கும் விநாயகருக்கு வந்தனம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள். மனித வர்க்கத்தில் ஏற்றத்தாழ்வான நிலைகள், கிரடேஷன்ஸ் இன் ஹியூமன் லெவல்ஸ். இந்த தலைப்பின் கீழ் மிக்க தாழ்ந்த நிலையிலிருந்து மிக்க உயர்ந்த நிலை வரையிலுள்ள மனித வர்க்கத்தினரின் நடவடிக்கை, குணம், செயல், தன்மை, மனோபாவம், மனோநிலை போன்றவைகளை பல தொகுப்புகளின் மூலம் வகுத்திருக்கிறேன். அத்தகைய நிலைகளாவன: 1. பாபி, பாபங்களையும் மகா பாபங்களையும் கொடிய பாவங்களையும் பாதகச் செயல்களையும் புரிபவன். இத்தகையவர்களை பிரித்தறியும் வேலையை உங்கள் தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறேன். 2. பாமரன், அற்ப பாவங்களையும் பிழைகளையும் நற்செயல்களையும் புரிபவன். 3. விவேகி, அற்ப பாவங்களுக்கு பயப்படுபவன், வாழ்க்கையில் நிதானத்தை கொண்டவன். 4. சாது, தன்னலமற்றவன், பிறர்க்கு பணிபுரிவதை கடமையாக கொண்டவன், தான் என்ற அகந்தை அறவே அகன்றவன். பொதுவாக சாது என்ற பதத்தை நம்மவர்கள் குறிப்பிடும் பொழுது அசடு, மந்தன், நல்லவன் போன்ற பல கருத்துக்களை சந்தர்ப்பங்களை அனுசரித்து பயன்படுத்தி வருவதுடன், விபூதி ருத்ராட்சத்தையோ நாமம் துளசி மாலையோ தரித்து ஓரிடத்தில் அமர்ந்து இலவச பிக்ஷை ஏற்று வருபவர்களையும் சாதுக்கள் என்ற பதத்தால் குறிப்பிடும் வழக்கத்தையும் ஏற்று வருகிறார்கள். இத்தகையவர்கள் உண்மையில் தெய்வத்தை நினைத்து கொண்டிருப்பவர்களேயானால் அவர்களை தெய்வீக பாமரர்கள் என்று குறிப்பிடலாம். ஆனால் சாதுவின் நிலையினராக நான் குறிப்பிட்டிருப்பது அத்தகையவர்களை அல்ல. எனவே என்னால் விளக்கப்பட்டிருக்கும் தன்மையை கொண்டவர்களைத்தான் சாது என்ற பதத்தால் குறிப்பிட வேண்டுமே தவிர, அத்தகைய தன்மைகள் அனைத்தையும் ஒருவன் அடையாத வரையில் அவனை சாது என்ற நிலையில் இயங்குபவனாக கொண்டுவிட முடியாது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஓர் பழமொழியை கொண்டிருக்கிறோமே, அந்த பழமொழி இத்தகைய சாதுவைத்தான் குறிப்பிடுவதாகும். 5. சிறந்த விவேகி, தூரதிருஷ்டியை கொண்ட புத்திமான், மேன் ஆஃப் விஸ்டம், தன்னை அண்டியவர்களுக்கு யுக்தமான யோசனைகளை அளிப்பவன், சிக்கலான பிரச்சனைகளில் நீதியை தெளிவாக்குபவன், வேதாந்த மனப்பான்மையுடன் வாழ்க்கையை ஏற்பவன். 6. முற்றின விவேகி அல்லது உலகை துறந்த துறவி, குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் குடும்ப பாசத்தையும் உலக பாசங்கள் அனைத்தையும் அகற்றியவன், செயல் வேதாந்தி. ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல் வாண்ட்ஸ் இஸ் ஹாப்பினஸ் என்றார் ஓர் மேதை. அத்தகைய வற்றாத இன்பத்தில் வாழ்பவன். அவர்கள் ஆத்மாவை பற்றியும் ஆத்மீக நிலையை பற்றியும் விளக்கம் கொடுப்பதும் உண்டு. முற்றின விவேகிகளில் சிலர் இல்லங்களை அகற்றி நினைத்த இடங்களில் அமர்ந்து எவரிடமும் உரையாடாமல் வலுவில் வரும் அற்ப பிக்ஷையை ஏற்று இயங்கி வருபவர்கள் ஆவர். இவர்கள் தங்களை அண்டி தரிசிப்பவர்களை நெருங்க விடாமல் ஏசி தள்ளுவதும் உண்டு. இத்தகையவர்களை பழுத்த விவேகி என்று கூறலாம். இந்த இரு விவேகிகளும் உலகை மாய்க்கையாக காணும் துறவிகள் அல்லர். ஆனாலும் தெய்வங்களையோ கடவுளையோ ஸ்மரிக்காதவர்களும் அல்லர். 7. தெய்வ விவேகி, இவர்கள் ஒரு பிரத்யேகமான நிலையினர்கள். பண்டைய உலக நாடுகள் அனைத்திலும் பிரகாசித்து வந்த பிராமணர்கள், மகரிஷிகளின் வம்சத்தில் வந்தவர்கள். குடும்பத்தை வகித்தாலும் தாமரை தண்ணீர் போல இயங்குபவர்கள், கடினமான சாஸ்திர விதிகளை கடைபிடித்தவர்கள், தூய்மையின் சிகரமாக விளங்கியவர்கள், தெய்வங்களுடன் தொடர்பை கொண்டவர்கள், மற்றவர்களால் தெய்வம் போல் மதிக்கப்பட்டவர்கள். 8. தெய்வ சாது, முரட்டு பக்திமான்கள், நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், பக்திதாசர்கள் போன்றவர்களைப் போல இயங்குபவர்கள், விதவிதமான வகைகளில் தெய்வீக பணிகளை ஏற்பவர்கள். 9. மகான், குடும்பத்தை கொண்டாலும் கொள்ளாவிட்டாலும் உலக பாசங்களை அகற்றி தெய்வ பாசத்தில் மட்டும் ஆழ்ந்து விடுபவர், எத்தகைய எதிர்ப்பு சக்திகளாலும் பாதிக்கப்படாதவர். 10. தன்னையும் துறந்த துறவி, தெய்வ பாசத்தையும் அகற்றியவர், ஆத்மீக சக்தியை அடைந்தவர், பேரின்பத்தில் ஆழ்ந்திருப்பவர். 11. ஞானி, பரம்பொருளான பிரம்மத்துடன் கலப்பவர். என்னுடைய தொகுப்புகளை பார்த்த மாத்திரத்தில் நாம் எந்த நிலையில் இயங்கி வருகின்றோம் என்ற அவாவை ஆர்வமுள்ளவர்கள் ஏற்காமல் இருக்க முடியாது. ஆனால் இந்த தொகுப்புகளை மேலெழுந்த வாரியாக நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் உங்களுடைய நிலையை உங்கள் விருப்பத்தின்படி முடிவு கட்டலாமே தவிர
குறிப்பாக எந்த நிலையில் இயங்கி வருகிறீர்கள் என்பதை தீர்மானமாக நிர்ணயித்து கொண்டு விட முடியாது. உதாரணமாக, ஓர் முரடனிடம் அகப்பட்டு கொண்ட ஓர் ஜேப்படிக்காரன் தூற்றுபவனை அடிபணிபவன் சாது என்ற வரியையும், ஓர் சங்கீத வித்வான் தெய்வ லீலைகளை புகழ்ந்து இசைபவர் மகான் என்ற வரியையும், ஜீவனத்திற்கு தடுமாறும் ஓர் தரித்திரன் உலக போகங்களை மறந்தவர் மகான் என்ற வரியையும், தெய்வங்களை நிந்திக்கும் ஓர் அந்நிய மதத்தினன் தெய்வங்களை வணங்காதவர் துறவி என்ற வரியையும், படுத்த படுக்கையில் இருக்கும் ஓர் நோயாளி மருந்தைப் போல ஏற்கக்கூடியவர் துறவி என்ற வரியையும், பெரும்பாலும் போதையில் ஆழ்ந்திருக்கும் ஒருவன் குடும்ப பொறுப்பில் கருத்தற்றவன் முற்றின விவேகி என்ற வரியையும், பிள்ளைப்பேறு இல்லாத ஒருவன் சந்ததியற்றவர் துறவி என்ற வரியையும், முழு சோம்பேறியாக இயங்கும் ஒருவன் சும்மா இருப்பவர் ஞானி என்ற வரியையும், மேலும் இவைகளைப் போல அமைந்திருக்கும் சில வரிகளையும் காண நேரும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உயர்ந்த நிலையை தத்தமருக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடும். எனவே நீங்கள் உங்களுடைய நிலையை தவறாக நிர்ணயித்து கொள்ள முயல்வீர்களேயானால், ஓர் குருடன் தன்னுடைய கண்களை ஓர் கழுகின் கண்களுக்கு சமானமாக கூறிக்கொள்ளும் விந்தை கொப்பாகிவிடும். இதன் மூலம் நீங்கள் பரஸ்பரம் கேலிச் சிரிப்புக்கு இலக்காக நேரிடும். முக்கிய கவனிப்பு, வெரி இம்பார்ட்டண்ட். என்னால் கீழே கூறப்பட்டவைகளை கவனத்தில் கொள்ளாமல் உங்களுடைய நிலைகளை நிர்ணயித்து கொள்ள முயன்றுவிடக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு தொகுப்பிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் வெவ்வேறு நிலைகளுக்குள்ள சிற்சில வரிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயல்வீர்களே ஆனால், நீங்கள் ஒரே சமயத்தில் பல நிலைகளில் பிரகாசித்து வருவதான ஓர் அர்த்தமற்ற முடிவை முரண்பாட்டுடன் ஏற்க நேரிட்டுவிடும். எனவே ஒவ்வொரு நிலைக்கும் உள்ள நடவடிக்கை, குணம், தன்மை போன்றவைகள் பூராவையும் பரிசீலித்த பிறகே உங்களுடைய நிலையை தீர்மானிக்க முயல வேண்டும். 1. அப்படி முயலும்பொழுது நீங்கள் விவேக நிலையில் இருப்பதாக மனதில் வைத்துக்கொண்டு பரிசீலிக்க முயன்றாலும், விவேக வரியில் கொடுக்கப்பட்டிருக்கும் குணம், தன்மை போன்றவைகள் அனைத்தையும் நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்பதை முக்கியமாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும். அதாவது, ஒரு சில விவேக நிலையின் வரிகளை மட்டும் ஏற்று உங்களை விவேகிகளாக முடிவு செய்து கொண்டு விடக்கூடாது. தங்களை விவேகிகள் என்று தவறாக முடிவு செய்து கொண்டு விடுபவர்கள் ஏதாவது ஓரிரு தொகுப்புகளிலுள்ள பாமர வரிகளை ஏற்றுவிட்டாலும் அவர்கள் பாமரர்களே அன்றி விவேகிகளாக ஆகிவிட மாட்டார்கள். ஆனாலும் அத்தகையவர்கள் அந்த ஓரிரு பாமர குணங்களை விலக்கி திருந்திவிட்டால் அவர்கள் விவேகிகளாக மாறிவிடலாம். சில தொகுப்புகளை மட்டும் படித்துவிட்டு உங்களுடைய நிலையை தீர்மானித்து விடக்கூடாது. எல்லா தொகுப்புகளிலும் உள்ள விவேக வரிகள், பாமர வரிகள், பாபி வரிகள் அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து எழுதி வைத்து அவைகளை பரிசீலிப்பீர்களேயானால், உங்களுடைய நிலையை சுலபமாக அறிந்து கொள்வதற்கும் ஆர்வமுள்ளவர்கள் தங்களை மேலும் உயர்த்தி கொள்வதற்கும் உதவியளிக்கும். ஆனால் பொதுவாக உங்களுடைய அளவை விவேகியின் குணங்களுடன் கணக்கிட்டு 30இல் 1 பங்கு விவேகத்தை அடைந்து விட்டதாகவோ அல்லது 20இல் 1 பங்கு விவேகத்தை அடைந்து விட்டதாகவோ புள்ளிக்கணக்கு போட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு சில செயல்கள் பாபிகள், பாமரர்கள், விவேகிகள் போன்றவர்கள் அனைவருக்கும் பொதுவாகவும் அமையக்கூடும். உதாரணமாக, 3 நிலையினர்களும் பெரும் நன்கொடைகளையோ தர்மத்தையோ கோவில் உற்சவங்களையோ செயலாற்றக்கூடும், பக்தியை காட்டக்கூடும், பரந்த கீர்த்தியை அடையக்கூடும், நல்ல சாமியார்களை ஆசிரயிக்கக்கூடும், வந்தவர்களை உபச்சரிக்கக்கூடும். ஆனால் இவைகள் அனைத்தும் அவரவர்களிடையே தோன்றிடும் பலவிதமான நோக்கங்களையோ சந்தர்ப்பங்களையோ இராஜாங்கத்தின் நிர்பந்தத்தையோ பொறுத்து அந்தந்த நிலைகள் அமைகின்றன. எனவே விவேகிகளுக்குள்ள வரிகளை முற்றிலும் அடையாத வரையில் ஒருவனை விவேகியாக கருதிவிட முடியாது. ஆனால் சாதுவின் தன்மைகளை முற்றிலும் ஒருவன் ஏற்காமல் இருந்தால் அவனை விவேகி நிலையை முடிந்தவனாக கொள்ள வேண்டும். இந்த 3 நிலையினர்களும் தத்தமருடைய நிலைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏராளமான ஜென்மாக்களை ஏற்க நேரிடும். 3. ஆனால் சிறந்த விவேகிகள் சம்பந்தப்பட்ட வரையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தன்மை, மனோநிலை போன்ற வரிகளுள் சிலவற்றை ஏற்காவிட்டாலும் அவர்கள் சிறந்த விவேகிகளே ஆவர். எனினும் அத்தகையவர்கள் எஞ்சியிருக்கும் வரிகளை பிந்திய ஜென்மாக்களில் பூர்த்தி செய்து கொள்பவர்கள் ஆவர். அதாவது மறுபடியும் சிறந்த விவேகிகளாக பிறக்க நேரிடும். 4.
கடைசியாக ஓர் சாதாரண பாபியிலிருந்து ஓர் கொடிய பாதகன் வரையிலும் உள்ளவர்கள் விகிதாச்சாரத்தின் மூலம் தங்களை பாமரர்களாக கணக்கிட்டு கொண்டு விடவும் முடியாது. ஓர் பாமரனுடைய நிலையில் தான் இயங்கி வருவதாக நினைத்து ஒருவன் ஓரிரு பாபிகளின் வரிகளை ஏற்றுவிட்டாலும் அவன் பாப்பியே ஆவான். ஆனால் அவன் அவைகளை உள்ளத்தால் உருகி உணர்ந்து அவைகளுக்குட்ட விதாயங்களை செயலாற்றி அத்தகைய பாபங்களை மேலும் நீடிக்க விடாமல் காப்பாற்றுவானேயானால் அவன் பாமர நிலையை அடைந்து விட்டதாக கூறலாம். பாதிக்கப்பட்டவர்களிடம் பணிந்து மன்னிப்பு கேட்பது, அவர்களின் மூலம் சரீர தண்டனை ஏற்பது, பொருள் பணம் போன்ற அபராதங்களை ஏற்பது போன்றவைகளினால் பகிரங்கமாக திருப்பப்படுவதே விதாயமாகும். ஆனால் அகந்தை, போலி அந்தஸ்து போன்றவைகளை விடாப்பிடியாய் பற்றி வரும் தகாதவர்கள் வலுவில் சென்று விதாய தண்டனையை கோருவார்களா என்பதே எனது சந்தேகம். மனதினால் ஒருவனுக்கு தீங்கு இழைத்தால் கூட இத்தகைய விதாயத்தை ஏற்றாக வேண்டும். விதாயத்தை ஏற்பவர்களுக்கு நரகலோகத்தில் பாபிகளுக்குள்ள தண்டனைகள் கிடையாது. நிற்க, உங்களுடைய நிலைகளை நீங்களே பரிசீலித்து முடிவு செய்வதைக் காட்டிலும் உங்களிடம் நெருங்கி பழகுபவர்களிடத்திலோ அடுத்த வீட்டுக்காரர்களிடத்திலோ இந்த வேலையை ஒப்படைத்தால் உங்களை பற்றிய அவர்களுடைய முடிவு திராசு முனையில் அமையக்கூடியதாக இருக்கும். ஆனால் அத்தகையவர்கள் உங்களிடத்தில் பயத்தையோ அல்லது தர்ம சங்கடமான நிலைமையோ ஏற்காமல் மனம் திறந்தவர்களாக அமைய வேண்டும். இதே விதமாக உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களின் தகாத வரிகளை அவர்களுக்கு எடுத்து காட்டுவதன் மூலம் அவர்கள் திருந்துவதற்கு நீங்களும் உதவியளிக்கக்கூடும். ஆனால் உள்ளதைச் சொன்னால் உடம்பு எரியும் என்பது சமீப காலத்திய ஓர் நாட்டுப் பழமொழியாகும். அதாவது, தகாதவர்களை திருத்த உள்ளன்புடன் போதித்தாலும் அவர்கள் போதிப்பவர்களிடத்தில் வெறுப்பை ஏற்பது தற்காலத்தில் சகஜமாகிவிட்டது. இவைகள் ஒருபுறம் இருக்க, என்னுடைய தொகுப்புகளை படிக்கும் நீங்கள் ஓர் கேள்வியை போடலாம். ஓர் நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு ஏதாவது அபியசிக்க வேண்டுமா, அல்லது ஏதாவது சாஸ்திரங்களை பயில வேண்டுமா, அல்லது மந்திரங்களை கற்க வேண்டுமா என்ற சந்தேகத்தை கொள்ள. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவன் ஓர் நிலையை முடித்துவிட்டாலே அவன் மறுஜென்மாவில் அடுத்த நிலைக்கு தானாகவே உயர்ந்து விடுகிறான். எனினும் தெய்வ விவேகிகள் உலகத்துடன் ஈடுபட்டு வந்த போதிலும் சாஸ்திரம், வேதாந்தம், தூய மந்திரம், யஜ்ஞம், தெய்வீக கர்மாக்கள் போன்றவைகளை உற்ற வகையில் ஏற்று வந்ததினால் அவர்கள் தெய்வங்களுடன் நெருங்கிய உறவு. மேலும் உலகம் உய்வித்து இயங்குவதற்கும் தெய்வீகத்தை நிலவ வைப்பதற்கும் சாஸ்திரங்கள் போன்றவைகள் இன்றியமையாதவைகள் ஆதலால் அவர்கள் குருமார்களாக அமர்ந்து வந்தனர். தெய்வங்களையும் வேதத்தையும் தொழுவோம் யாமே. 1. ஆதியும் அந்தமும் இல்லாத வேதத்தை நிந்திப்பவன் பாபி. பி. வேதத்தை தெய்வ வாக்கென்பதை அறியாவிட்டாலும் பாமரன். சி. வேதத்தின் மகிமையை வெளிப்படுத்திய அந்நியர் விவேகி. டி. ஒப்பற்ற குணத்தன்மைகளை உணர்த்தும் தூயவன் சாது. இ. வேதமந்திரத்திற்கு கட்டணம் கோராதவர் தெய்வ விவேகி. எஃப். யுகப்பிரளயமேனும் பாதிக்கப்படாதவர் மகான். ஜி. தெய்வங்களுடன் நட்பை கொண்டவர் துறவி. ஏ அண்ட் பி. காலத்திற்கு எப்படி ஆதியும் அந்தமும் கிடையாதோ அதே விதமாக வேதத்துக்கும் கிடையாது. 432 கோடி வருஷங்களை ஆயுளாக கொண்ட நமது உலகத்தின் காலத்தை 1000 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகங்கள் ஒவ்வொன்றும் 4 யுகங்களை கொண்ட ஓர் மகா யுகமாகும். ஒவ்வொரு மகா யுகத்தின் முடிவிலும், அதாவது கலியுகத்தின் முடிவிலும் பிரளயம் டெலூஜ் ஏற்பட்டு ஜீவன்கள் அனைத்தும் மடிந்து விடுகின்றன. பிரளயம் வடிந்தவுடன் அதே ஜீவன்கள் மண்ணிலிருந்து உற்பத்தியாவதுடன் கிருதயுகமும் ஆரம்பமாகிறது. தவிர நமது பூமியின் ஆயுள் முடிந்தவுடனேயே உலகம் தூள் தூளாக இடிந்து விடுகிறது. அதே சமயத்தில் மற்றொரு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு தயாராக இருக்கிறது. எனவே நமது உலகத்திலிருந்து ஜீவாத்மாக்கள் அனைத்தும் புதிய உலகத்திற்கு உருவங்களுடன் மாற்றப்பட்டு விடுகின்றன. உடனே முதல் கிருதயுகம் ஆரம்பம். மகரிஷிகள் ஒவ்வொரு கிருதயுக ஆரம்பத்திலும் நமது உலகம் பூராவிலும் ஆசிரமங்களை அமைத்து கொண்டு தங்கியிருந்துவிட்டு
கலியுகம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்பே இவ்வுலகை விட்டு புறப்பட்டு விடுகின்றனர். ஆகவே பிரம்மாவினால் அருளப்பட்ட வேதம் ஒவ்வொரு கிருதயுக ஆரம்பத்திலிருந்தும் மகரிஷிகளினால் நிலவ வைக்கப்பட்டு வருவதை பாமரர்களும் அறிய வேண்டும். தவிர இத்தகைய 4 காலங்களில் விதவிதமான ஏற்றத்தாழ்வான மேன்மைகளை உலக ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் ஏற்று வந்திருக்கின்றன. அத்தகையவைகளில் ஒன்றை ஒரு ஆராய்ச்சியாளர் சுருக்கமாக கொடுத்திருக்கிறார். The world being thus furnished with inhabitants, the first age was an age of innocence and happiness, called the Golden Age. Truth and right prevailed, though not enforced by law, nor was there any magistrate to threaten or punish. The forest had not yet been robbed of its trees to furnish timbers for vessels, not had men built fortifications round their towns. There were no such things as swords, spears, or helmets. The earth brought forth all things necessary for man without his labor in ploughing or sowing. Perpetual spring reigned, flowers sprang up without seed, the rivers flowed with milk and wine, and yellow honey distilled from the oaks. Then succeeded the Silver Age, inferior to the golden, but better than that of brass. Jupiter shortened the spring and divided the year into seasons. Then, first, men had to endure the extremes of heat and cold, and houses became necessary. Caves were the first dwellings, and leafy coverts of the woods, and huts woven of twigs. Crops would no longer grow without planting. The farmer was obliged to sow the seed, and the toiling ox to draw the plough. Next came the Brazen Age, more savage of temper and readier to the strife of arms, yet not altogether wicked. The hardest and worst was the Iron Age. Crime burst in like a flood. Modesty, truth, and honor fled. In their places came fraud and cunning, violence, and the wicked love of gain. Then seamen spread sails to the wind, and the trees were torn from the mountains to serve for keels to ships and vex the face of the ocean. The earth, which till now had been cultivated in common, began to be divided off into possessions. Men were not satisfied with what the surface produced, but must dig into its bowels and draw forth from thence the ores of metals. Mischievous iron and more mischievous gold were produced. War sprang up, using both as weapons. The guest was not safe in his friend's house. The sons in law and fathers in law, brothers and sisters, husbands and wives could not trust one another. Sons wished their fathers dead, that they might come to the inheritance. Family love lay prostrate. The earth was wet with slaughter, and the gods abandoned it one by one, till Astrea alone was left, and finally she also took her departure. 2. A. வேதத்தை விவாதத்துக்கு உட்படுத்துபவன் பாபி. பி. வர்ணாசிரமத்தின் உன்னத நோக்கத்தை அறியான் பாமரன். சி. குலப்பிரிவினை காலத்தில் ஒற்றுமை என்பான் விவேகி. டி. இன்றைய ஒரே குலத்தில் பயங்கர வேற்றுமை என்பான் சாது. இ. வேத மந்திரத்தை விதியோடு கோஷித்தவர் தெய்வ விவேகி. எஃப். எந்த குலத்தினரும் எய்திடும் நிலை மகான். ஜி. அந்நிய மதத்தினரால் அடைய முடியாத நிலை துறவி. 2C and D. உலகில் மானிட வர்க்கத்தினர் அனைவரையும் நல்லவர்களாக இயங்க வைக்கலாமே தவிர மற்றைய ஏராளமான அம்சங்களில் சமமாக அமைத்து உருவாக்க முடியாது. வேண்டுமானால் உயர்ந்தவர்களின் சந்ததியரை கீழே இறக்கலாம், கீழோரை உயர்த்த முடியாது. அசல் ஜாதி பிரிவினையின் காலங்களில் பொதுமக்களின் குணத்திலும் நேர்மையிலும் ஏற்றத்தாழ்வை ஏற்று வந்த போதிலும் ஜனசமூகம் ஒற்றுமையுடன் பரஸ்பரம் மனிதாபிமானத்தை காட்டி வந்தது. நிற்க, நமது உடலிலிருந்து நாம் அறியாமலேயே இரத்தத்தின் தரத்தை பொறுத்து ஓர் ஆவி இடைவிடாமல் வெளியாகி வருகிறது. இந்த காரணத்தினால் அக்காலத்திய குலத்தினர்கள் தங்களை விட தாழ்ந்தவர்களை ஓர் குறிப்பிட்ட தூரத்தில் விலக்கி வைத்து பேசி வந்தனர்.
குலங்களை அகற்றி சமத்துவம் நிலைநாட்டப்பட்டிருக்கும் இக்காலத்திலோ ஏழை பணக்காரன் தொழிலாளி முதலாளி போன்ற விரும்பத்தகாத 4 குலங்கள் தோன்றிவிட்டதோடு அல்லாமல் பகிரங்க பாபிகள் கக்ஷிகள் மதங்கள் போன்ற பெயர்களில் ஏராளமான வேற்றுமைகளும் படையெடுத்து விட்டன. ஆம், அக்காலத்தில் பன்மையில் இயங்கி வந்த ஒற்றுமை இக்காலத்தில் பயங்கர வேற்றுமைகளாக காட்சியளித்து வருகின்றன. நிற்க, அக்காலத்தில் உஷ்ணமானியை பாரோமீட்டரை போலுள்ள ஓர் கருவியை கொள்ளாமலே மானிட வர்க்கத்தினர் ஏற்றத்தாழ்வை குலங்களின் மூலம் அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டிருந்தது. அக்காலத்தில் வாழ்ந்து வந்த ஓர் தமிழ் பெரியார் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று கூறியதிலிருந்து அந்தந்த குலத்தினர் அவரவர்களுடைய ஏற்றத்தாழ்வான நற்குணங்களை ஏற்று வந்ததை நாம் அறிய வேண்டும். தற்போது நமது தேசத்தில் மட்டும் ஓரளவு இருந்து வரும் ஜாதி பிரிவினை சென்ற காலங்களில் உலகம் பூராவிலும் இயங்கி வந்ததை கீழே கொடுத்திருக்கிறேன். The caste system has divine origin and sanction. The Purusha Sukta states this in the clearest terms, and the Vedas contain references to the caste system in innumerable passages, despite glib assertions to the contrary by ignorant or interested scholars and savants. Manu has stated the facts with equal emphasis, and Lord Krishna says in the Gita, I have created 4 castes in accordance with the variations of gunas and karmas. Evidence has been yearly accumulating on the existence of restrictions as to intermarriage and as to the right of eating commensality among other Aryan tribes, Greeks, Germans, Russians, and so on. Even without the fact of the existence now of such restriction among the modern successors of the ancient Aryans of India, it would have been probable that they were also addicted to similar customs. It is certain that the notion of such usage was familiar enough to some at least of the tribes that preceded the Aryans of India. Rules of endogamy and exogamy, privileges restricted to certain classes, of eating together are not only Indian or Aryan, but worldwide phenomena. Both the spirit and to a large degree the actual details of modern Indian caste usages are identical with these ancients and no doubt universal customs. It is in them we have the key to the origin of caste. The President D. Cognate is of opinion that a division of the people into tribes and hereditary professions similar to that of the Hindu existed in the ancient Assyrian Empire, and it prevailed from the highest antiquity over almost all Asia. Cecrops, the first divine king of Grecian lands, distributed into 4 tribes all the inhabitants of Attica, Athens. Theseus afterwards made them 3 by uniting, as it should seem, the sacerdotal class with that of nobles and priests, laborers, husbandmen, and artificers. And there is no doubt that, like the Egyptians and Indians, they were hereditary. Aristotle expressly informs us that in Crete the people were divided by the laws of Minos into castes after the manners of the Egyptians. We have most remarkable proof of a division of the same as that of the Hindus, anciently established among the Persians. In the Zendavasta, translated by Anquetil Duperson, is the following passage. Parameshwaran, Ormuzd, said, there are 3 measures, literally weights, that is tests, rules of conduct, 4 states and 5 places of dignity. The states are that of the priest, that of the soldier, that of the husbandman, the source of all riches, and that of the artisan or laborer. There are sufficient vestiges to prove an ancient establishment of the same sort among the Buddhists of Ceylon, and by consequence to infer it among the Buddhists over a large portion of Asia. 2. E. வேத மந்திரத்தை பற்றி சுருக்கமாய் கூறப்பட்டிருக்கும் ஓர் கிறிஸ்துவ மேதையின் வரிகள் பின்வருமாறு. The word Om and the Gayatri, which is the most holy verse of the Vedas, is enjoined in innumerable parts of the code to be repeated either as devotion or expiation. This indeed, joined to universal benevolence,
may raise a man to beatitude without the aid of any other religious exercise. This mysterious text, though it is confined to the Brahmins and is no longer so easy to learn, has been well ascertained by learned Europeans. The reading of the Vedas is a serious task. They must be read distinctly and aloud, with a calm mind and in a respectful posture. The reading is liable to be interrupted by many omens and must be suspended likewise on the occurrence of various contingencies, which by disturbing the mind may render it unfit for such an occupation. 3. A. பெற்றவர்களுக்கு அன்னமிடாதவன் பாபி. B. காகத்தின் மூலம் உணவு அனுப்புவதை இகழ்பவன் பாபி. C. தெய்வத்தை உள்ளத்திலேற்று உணவை ஏற்பவன் பாமரன். D. தாழ்ந்தோரின் உணவு பண்டங்களை ஏற்காதவன் விவேகி. E. மிதத்துடன் புசிப்பவன் சிறந்த விவேகி. F. சிற்றுண்டியைப் போல் உண்பவர் மகான். G. மருந்தளவு ஏற்கவும் கூடியவர் துறவி. 3C. அந்நிய மதத்தினர்களும் அவரவர்களுடைய கடவுள்களை நினைத்து உண்ணுவதுண்டு. 3D. தெய்வ கலாச்சாரத்திய ஓர் குலத்தினன் தன்னை விட தாழ்ந்த குலத்தினனுடன் விவாகம், போஜனம் போன்றவைகளை ஏற்பதில்லை. தாழ்ந்தவர்களின் திருஷ்டியை ஏற்றுவிட்ட பண்டங்களையும் ஏற்பதில்லை. தாழ்ந்தவர்களால் பயன்படுத்தப்பட்ட சில சாமான்களையும் தொடுவதில்லை. மேலும் இத்தகைய சிறந்த உலக நாட்டினர்கள் சற்று தளர்ச்சியடைந்த அந்நியர்களை தங்களுடன் பழக அனுமதிப்பதில்லை. பொதுவாக சாந்தம், தூய்மை, அடக்கம், சத்தியம், அன்பு, புத்தி, தெய்வீகம் போன்றவைகளை மானிட ரத்தம் தாங்கி வருவதைப் போல கோபம், ஆத்திரம், துவேஷம், வஞ்சம், அசத்தியம், அக்கிரமம், அகந்தை, தீமை போன்றவைகளையும் நமது ரத்தம் தாங்கி வருகிறது. பிழையை இழைப்பவனுக்கு கூட மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தவறை புரிந்தவர்கள் அந்தந்த சமூகங்களிலிருந்து ஒதுக்கப்பட்டு வந்தார்கள். பொதுவாக பாபிகள் தோன்றுவது கிடையாது. 4. A. மனை பொருளை துறந்தோக்கு பிக்ஷை மறுப்பவன் பாபி. B. ஊனிலும் நித்திரையிலும் மிக்கவன் பாமரன். C. நித்திரையை குறைத்து நேரத்தை பயன்படுத்துபவன் விவேகி. D. ஊனை குறைத்து உபவாசத்தையும் மேற்பவன் சிறந்த விவேகி. E. உபவாச நாட்களின் பலன்களை போதித்தவர் தெய்வ விவேகி. F. எளிய உணவை ஒருவேளை ஏற்பவர் மகான். G. மனம் வந்து ஏற்றாலும் பசி தாகத்தை வென்றவர் துறவி. 5. A. தெய்வ நிவேதனங்களை ஏளனம் செய்பவன் பாபி. B. உயிரின வேட்டைகளில் விருப்பமுள்ளவன் பாமரன். C. இறைச்சி இனங்களின் வெறுப்பை கொண்டவன் விவேகி. D. பசியென்ற நோய்க்கு உணவு ஓர் மருந்தென்பான் முற்றின விவேகி. E. நற்குண உணவிலிருந்து நழுவாதவர் தெய்வ விவேகி. F. புலாலை பரமபக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது. G. பசிப்பிணியை மறந்துமிருப்பவர் மகான். H. மழுவையும் விஷத்தையும் விழுங்கவல்லவர் துறவி. 5E. சிறந்த குணங்களுக்கும் உயர்ந்த புத்திக்கும் வேதாந்த பக்குவங்களுக்கும் உற்ற உணவு பண்டங்களையும் காய்கறி வகைகளையும் சிறந்த விவேகிகளும் முக்கியமாக தெய்வ விவேகிகளும் பயன்படுத்தி வந்தனர். மேலும் பெண்ணிச்சை, பேராசை, தீய எண்ணம், துர்க்குணம் போன்றவைகளை ஊக்குவிக்கும் விளைபொருள்களை அவர்கள் சாஸ்திரத்தின் மூலம் அறிந்து வைத்திருந்ததினால் அவைகளை அறவே விலக்கி வந்தனர். சரித்திரம் அறிந்த வரையில் தெய்வ கலாச்சாரத்திய எகிப்து தேசத்தில் பொதுமக்கள் கூட ஆகார நிர்ணயத்தில் கண்டிப்பான கருத்தை ஏற்று வந்தனர். கோதுமையில் சத்து இருந்த போதிலும் ஓர் களங்கம் இருப்பதை அறிந்து வைத்திருந்த அவர்கள் அதை மட்டமாக மதித்து வந்தனர். எனவே மாடுகளுக்கு கூட கோதுமையை காட்டுவதில்லை. அவர்கள் ஸ்பெல்ட் என்ற ஓர் தானியத்தை உபயோகித்து வந்தனர். தவிர பிராணிகள், பறவைகள் போன்றவைகளின் இறைச்சிகளில் அடங்கியிருக்கும் நன்மை தீமைகளை கூட அவர்கள் பிரித்தறிந்து வைத்திருந்ததால் தகாதவைகளை தவிர்த்து வந்தனர். இத்தகைய பலவிதமான ஆகார முறைகளை அவர்கள் கருத்துடன் ஏற்று வந்ததால் எகிப்திய பொதுமக்கள் நேர்மையிலிருந்து நழுவாமல் இயங்கி வந்ததுடன் எகிப்தில் ஒரு மனிதன் கூட ஒல்லியாகவோ அல்லது பருமனாகவோ பிறந்தது கிடையாது என்பதையும் ஹீரோடட்டஸ் நமக்கு அறிவித்திருக்கிறார். இதே விதமாக கால்நடைகளும் பிறந்து வந்ததாக கூறியிருக்கிறார். 5F. தனது கண்ணையே பகவானுக்கு அர்ப்பணித்த கண்ணப்ப நாயனார் ஓர் தெய்வ சாது. அவர் தனக்கு பிடித்தமான புலாலை பகவானுக்கு அர்ப்பணித்து வந்தாலும் கூட
அவர் தெய்வ சாதுவின் நிலைக்கு முந்திய நிலைகளை முடித்தேற்றியவராவார். ஏதோ ஒரு முந்திய காரணத்தை முன்னிட்டு பகவான் அவரை இப்பிறவியில் வேட ஜாதியில் பிறக்க வைத்தார். 6. ஏ. பிறர் வேலியை முறித்து தனக்கு பயனேற்பவன் பாபி. பி. வீட்டுத் தோட்டத்தின் விளைச்சல்களை களவாடுபவன் பாபி. சி. விளைச்சலிலோர் பங்கை பகவானுக்கு அளிப்பவன் பாமரன். டி. தனக்கு பிரீதியானதையும் பகவானுக்கு ஒதுக்குபவர் விவேகி. இ. ஆசாபாசம் அகல்வதால் ஊனிலும் குறைந்தவன் முற்றின விவேகி. எஃப். விலகி வரும் உணவிலும் ஆரோக்கியத்தை ஏற்பவர் மகான். ஜி. வாயு உணவேனும் அற்புத சக்தியை வகிப்பவர் துறவி. 6A and B. வீட்டுத் தோட்டங்களில் அவரவர்கள் வேலி கட்டி கருத்துடன் பயிரிட்டு மெனக்கெட்டு தண்ணீர் பாய்ச்சி பலனை ஏற்கும் தருவாயில் அந்த பயிர்களையும் விருட்சங்களின் விளைச்சல்களையும் பகிரங்கமாக பகலில் களவாடிச் செல்லும் நிலைமை ஓரளவு நமது சுதந்திர இந்தியாவிலும் முக்கியமான நமது தமிழ்நாட்டிலும் சகஜமாகிவிட்டது. இத்தகைய பாபிகளை தடுக்க இயலாத நல்லவர்களோ அவர்களுக்கு பயந்து அவர்கள் களவாடிச் செல்லும் வரையில் வாயில்களை தாளிட்டு கொண்டு கண்டுகொள்ளாததைப் போல அமர்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை கூப்பிட்டாலோ அவர்களும் பாபிகளின் மிரட்டல்களுக்கு பயந்து ஒதுங்க வேண்டியிருக்கிறது. மேலும் வேலிகளும் அழிக்கப்பட்டு விடுகின்றன. இக்காலத்திய நடுத்தர மக்களால் வேலியை போடுவதென்பது அவ்வளவு மலிவானதல்ல. வசதியுடையவர்களாலும் அன்றாடம் வேலியை போட்டு கொண்டிருக்க இயலாது. தோட்டத்தைச் சுற்றி சுவற்றை எழுப்பினாலும் அதே கதிதான். எனவே நகரத்தினர்களும் கிராமத்தினர்களும் காய்கறிகளையும் விருட்சங்களையும் உற்பத்தி செய்து வந்ததை பெரும்பாலும் நிறுத்தி கொண்டு விட்டனர். நமது இராஜாங்கத்தினரோ நமது நாட்டின் உணவு பிரச்சினை கிளம்பும் போதெல்லாம் அதை சமாளிக்க வீட்டுத் தோட்டங்களில் காய்கறிகளை உற்பத்தி செய்ய நமக்கு யோஜனை கூறுகின்றனர். நிற்க ஜேப்படிக்காரர்கள், கழுத்துச் சங்கிலி பறிப்பவர்கள், வழிப்பறிக்காரர்கள் போன்ற அபாயப் பிரஜைகள் சுதந்திரத்திற்கு பிறகு ஏராளமாக உருவாகிவிட்டனர். இத்தகைய ஒருவனை எவனாவது பிடிக்க முயன்றாலோ அவன் ரவுடிக்கு உதவியாக காத்திருப்பவனால் கத்தி குத்துக்கு இரையாக வேண்டியிருக்கிறது. வீடுகளில் இரவு களவுகளைப் பற்றி ஒரு அதிகம் விளைவிக்க தேவையில்லை. நமது நாட்டில் ஒவ்வொரு நாளிலும் ஆயிரக்கணக்கான களவுகள். இதன் விளைவாக உடைமைகள் அனைத்தையும் இழந்து தவித்து வருபவர்கள் பலராவர். நமக்கு சுதந்திரம் கிடைத்த சில ஆண்டுகளிலிருந்து சில பாதகர்கள் கொலை புரியாமல் களவாடுவதை தங்களுடைய வீரத்தன்மைக்கு குறைவாக நினைக்கும் அளவுக்கும் துணிந்து விட்டனர். தவிர ரயில், பஸ், தானிய கிடங்கு, பாங்கி போன்றவைகளில் நிகழ்ந்து வரும் கொள்ளைகளையும் கொலைகளையும் சொக்கப்பானைகளையும் உங்களுக்கு விவரிக்க தேவையில்லை. 7. ஏ. பாதகச் செயலையும் குற்றத்தையும் தீதையும் ஏற்பவன் பாபி. பி. நல்லது கெட்டதுடன் பிழையையும் ஏற்பவன் பாமரன். சி. சந்தர்ப்பங்களில் மாசை கொண்டு விடுபவன் விவேகி. டி. தியாக நிமித்தம் குறைகள் ஏற்கக்கூடியவன் சாது. இ. பாப புண்ணியம் இரண்டும் புரியாதவன் முற்றின விவேகி. எஃப். தவறை தவிர்ப்பதில் கருத்தை ஏற்றவர் தெய்வ விவேகி. ஜி. தெய்வத்தின் பொருட்டு களவாடுவோரும் தெய்வ சாது. எச். குற்றத்தை கண்டாலும் கவனமற்றுச் செல்பவர் மகான். ஐ. பாப புண்ணியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் துறவி. 7B. தகாத பிழைகள், அற்ப பாபங்கள். சாதாரண பிழைகளுக்கும் தண்டனைகள் உண்டு. 7E. பகவானை ஆராதிக்க எவனும் கடமைப்பட்டிருக்கிறான். அது பகவானுக்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். எனவே பகவானை ஆராதிப்பது புண்ணியமல்ல. ஆனால் பகவானை ஆராதிக்கவிட்டால் பாபம் ஏற்படுகிறது. உலக ரீதியான அதிர்ஷ்டங்களில் ஆர்வத்தை கொண்டிருக்கும் நாம் குணங்களை ஏற்று நற்செயல்களை ஏற்போமாயானால் அந்தந்த செயல்களுக்கு தகுந்த அதிர்ஷ்டங்கள் நம்மை வந்து அடைகின்றன. அந்த செயல்களுக்குத்தான் புண்ணியம் என்று பெயர். ஓர் முற்றின விவேகி அதிர்ஷ்டங்களுக்காக மெனக்கெடுவதில்லை. தெய்வத்தை ஆராதிக்க தவறுவதும். 8A. அன்புடன் போஷிப்பவன், பையில் கை வைப்பவன் பாபி. பி. தனது போகபாக்கியங்களில் பெருமை கொள்பவன் பாமரன். சி. தனது இன்ப துன்பங்களை பாராட்டாதவன் விவேகி. டி. இன்ப துன்பங்களை காட்டிக்கொள்ளாதவன் சாது. இ. இன்ப துன்பங்களை வரவேற்பவன் சிறந்த விவேகி. எஃப். இவைகளை ஈசனருளாக கருதுபவர் தெய்வ சாது. ஜி. சுகதுக்கங்களுக்கு வசப்படாதவர் மகான். எச். யாவற்றையும் ஜெயித்தவர் துறவி. 9A. அகந்தையுடன் கூடிய திமிரை கொண்டவன் பாபி. பி. பெரிய இடத்தை அண்டி வருவதில் மமதை ஏற்பவன் பாபி. சி. தனது கலைத்திறனில் கர்வமேற்காத நல்லவன் பாமரன். டி. தனது நேர்மை செயல்களில் மகிழ்ச்சி அடைபவன் விவேகி. இ. தான் என்ற அகம் அறவே அகன்றவன் சாது. எஃப். நீதி சாதனைகளில் பெருமையேற்ற வேந்தன் சிறந்த விவேகி. ஜி.
தெய்வீக பெருமையை அடைபவர் மகான். H. மகத்தான பெருமைகளில் மறைந்திருப்பவர் துறவி. 9E. தன்னை ஓர் அந்நியன் எவ்வளவு மதிப்பு குறைவாக பேசினாலும், ஏளனத்துடன் ஒதுக்கி வைத்தாலும், தனக்குரிய ஓர் பொது சபையிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் சற்றேனும் உணர்ச்சி வசப்படாதவனாகவும் பதில் கொடுக்க மனம் வராதவனுமாக இயங்குபவன் சாதுவாவான். 10A. தீய வாய்ப்பை தவறவிடாத இன்றைய தாழ்ந்தவன் பாபி. B. நீரையும் பொது இடத்தையும் ஆபாசப்படுத்துபவன் பாபி. C. புறத்தை போஷாக்குடன் பராமரிப்பவன் பாமரன். D. உள்ளத்தில் விகல்பத்தை விலக்கியவன் விவேகி. E. அகத்தில் களங்கத்தை கொள்ளாதவன் சாது. F. மேனிக்கு அலங்காரங்களை ஒப்பாதவன் சிறந்த விவேகி. G. மேனியில் புனிதத்தை ஏற்பவர் மகான். H. அசுத்தங்களை சுடமாக்கும் மேனியையுடையவர் துறவி.